ஹாய், இன்னைக்கு ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஒரு பட்டர் கேக் பார்க்கலாமா? வித்தவுட் ஜெல் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 4 எக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கேக் ஸ்மெல் ரொம்ப வந்துச்சுன்னா செப்பரேட் பண்ணி கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் அண்ட் வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா மில்க் எசன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அது கூட சுகர் வந்து 3 பேட்சஸாக நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்பீட், செகண்ட் அண்ட் தேர்ட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முக்கியமானதே நம்ம பிளெண்ட் பண்ணுறது தான். எக் எந்த அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன். மைதாவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட சேம் 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து அது கூட மில்க் அண்ட் பட்டர் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்லா அதை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பியாக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பீடில் வந்து பிளெண்டரை வச்சு நல்லா 1 மினிட்டுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா சாஃப்டாக கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அது கூட நல்லா பர்வ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் அகெயின் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அவனுக்கு டெம்பரேச்சர் மாறும், அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப டைம் இல்லாதனால நான் உடனே வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் எல்லாமே. இது கண்டிப்பாக ஒரு 1/2 hour to 1 hour நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராக்ஸ் மாதிரி வராது. ஆல்சோ மேலே இருக்க லேயர் வந்து ஃபுல் ப்ரௌனிஷாக இருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால அப்படியே எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நல்லா வச்சுட்டு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.